வணக்கம். சமீபத்தில் நான் அமெரிக்காவுக்கு ஷிகாகோ மாநகருக்கு சென்றிருந்தேன். அதாவது 10வது உலகத்தமிழ் மாநாடு, 50வது தமிழ்ச்சங்க விழா, பொன் விழா, சிகாகோ மாநகர தமிழ்ச்சங்க பொன் விழா, வட அமெரிக்க தமிழ்ச்சங்களுடைய 32வது ஆண்டு விழா என்று 30 விழாவுக்கு போயிருந்தேன். அப்போ எப்பவும் போல் நான் அமெரிக்கா போகிறபோது, ஷிகாகோ போகிறபோது விவேகானந்தருடைய அந்த சொற்பொழிவாற்றிய இடத்துக்கு போவேன். இந்த தடவையும் போயிருந்தேன். என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? அங்கே போய் நின்ற போது என்ன தோணியது, 5 மணித்துளிகள் அவர் பேசணும். அப்போ ஆரம்பிக்கிறாரு, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்னு ஆரம்பித்த அவர், ஞானிகள் பிறந்த தேசத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னாராம். ஞானத்திலே பர மோனத்திலே உயர் கானத்திலே அன்ன தானத்திலே சிறந்த நாடு எங்கள் பாரத நாடு பாரதி. ஞானிகள் நிறைந்த தேசம். அப்படி அவர் சொல்வதற்கு காரணம் அவருடைய குருநாதர். அவர் யார் தெரியுமா? கதாதரர் என்ற குடும்பத்தினரால் அழைக்கப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். எளிய குடும்பத்தில் பிறந்தவர். 1836 வங்காள தேசத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் அவர். அவருக்கு 2 சகோதரர்கள். எளிய குடும்பம்தான். பள்ளிக்கு அனுப்பினார்கள், செல்ல விருப்பமில்லை. இயற்கையும் நாடகமும் இசையும் கூத்துமே அவருக்கு பிடித்திருந்தது. அவருடைய மூத்த சகோதரரே அவருடைய குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டார், ராம்குமார். அவருக்கு திருமணமாகி குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தவுடன் அவருடைய மனைவி மறைந்துவிட இனி இங்கே இருக்க வேண்டாம் என்று நினைத்து அவர் கல்கத்தாவுக்கு செல்கிறார். அப்படி செல்கிற போது தன்னுடைய தம்பியாகிய கதாதரையும் உடல்நலத்தி செல்கிறார். அங்கே போய் ஒரு சம்ஸ்கிருத பாடசாலை ஆரம்பித்தார். அங்கேயே கொஞ்ச நாள் இவர் படித்தார் கதாதர். அந்த பள்ளியும் பார்த்துக்கிட்டார். பிறகு ஆனால் அதற்கு மேலே வருமானம் இல்லை. பல இடங்களில் சென்று பூஜைகள் செய்து வருவார் அவருடைய சகோதரர். இவர் கூட உதவியாளராக போவார். அப்போ தான் கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரம் என்கின்ற இடத்தில் இருக்கிற அந்த காளி மாதா, அந்த கோவில் ஒரு மீனவ வம்சத்தினுடைய அரசியால் கட்டப்பட்டது. அந்த அம்மையார் அந்த கோவிலுக்கு அர்ச்சனை செய்வதற்காக ராம்குமாரை நியமிக்கிறார். அங்கே அந்த அம்பிகை அலங்கரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் யார் தெரியுமா? நம்முடைய கதாதரர். பவதாரிணி அங்கே இருக்கிற அந்த அம்பிகையினுடைய பெயர். அந்த பவதாரிணி அலங்கரிக்கிற போதெல்லாம் அம்பிகையை நேரில் காணுகிற வாய்ப்பு தனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அதற்கான சாதகங்களில் ஈடுபடுகிறார். தாந்திரிக வழிபாட்டை கற்றுக்கொள்கிறார். வேதாந்தங்களை அறிகிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால், அம்பிகையை காணவில்லை என்றால் தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று தன்னைத்தானே தன்னுடைய வாளால் கீறிக்கொண்டு அவர் நடத்திய காட்சிகளை கண்டோர் பயந்தனர். பித்து பிடித்து விட்டதோ என்று பெற்றோர்களை தாயார் அஞ்சினார். பிறகு அவருக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றார்கள். அப்போது அவர் சாரதாதேவியினுடைய பெயரை சொல்லி 5 வயது குழந்தையாக இருக்கிற அந்த குழந்தையை என் மனைவி என்று சொன்னார். பிறகு அவர் திருமணம் நடந்தது. சாரதாதேவியையும் அவர் தெய்வ வழிபாட்டிலே ஆன்மீக வழியிலே திருப்பினார். தாயாராக விளங்கினார் அந்த பெண்மணி அத்தனை பேருக்கும். சரி, இத்தனை சிறப்புமிக்க இவருடைய பெருமை என்ன? இவர் அதிகம் பள்ளியில் சென்று கற்றதில்லை. ஆனால் சொன்ன கதைகள் படித்தவர்களை வியக்க வைத்தது. தினமும் அவரை பார்ப்பதற்கு பலரும் வரத் தொடங்கினார்கள். அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் நரேந்திரர் என்று பெயர் கொண்ட நம்முடைய சுவாமி விவேகானந்தர். நரேந்திரர் கேட்ட கேள்விகள் அத்தனைக்கும் பதில் சொன்ன ஒரே மனிதர் பரமஹம்சர். எப்படிப்பட்ட கேள்விகள்! அவருடைய கதைகள் எப்படிப்பட்டவை! எளிய முறையில் அரிய கருத்துக்கள் சொல்லப்படும். உதாரணமாக, 14 ஆண்டு காலம் தவம் செய்து ஒருவர் ஊருக்குள் வந்தபோது அவருக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. அவர் என்ன சாதனை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் எல்லாரும். நான் தண்ணீரில் நடப்பேன் என்று கங்கை நதியின் மீது நடந்து காட்டினார். எல்லோரும் அவரை கையெடுத்து கும்பிட்டார்கள். பரமஹம்சர் கேட்டாராம், காலதான் கொடுத்தா படகுல கொண்டு விட போகிறான், இதுக்கு போய் 14 ஆண்டு காலம் நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்க வேண்டுமா? அது மட்டுமில்லை, கற்றவன் கல்லாதவன் என்ற வேறுபாடு எப்படி தெரிந்து கொள்ளலாம்? எல்லாரிடத்திலும் இறைவன் இருக்கிறான். ஒரு ஞானி படகுல போனாராம். படகோட்டியை பார்த்து கேட்டாராம், கங்கை நதியில் படகு போகுது,
ஞானி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ பகவத்கீதை படித்திருக்கிறாயா? ஐயா, எனக்கு படிக்க தெரியாது. படகோட்டி சொல்கிறான். வாழ்நாளில் பாதி போச்சு. சரி, உனக்கு பாகவதம் தெரியுமா? ஐயா, தெரியாது. வாழ்க்கையில் உள்ள முக்கால் பகுதியை நீ வீணாக்கிட்ட. நடு ஆற்றுக்குள்ளே போகிற போது முதலைகள் நிறைந்த பகுதியாக இருக்குது அது. இப்போ அந்த படகோட்டி அந்த ஞானியை பார்த்து கேட்டான், சாமி, உங்களுக்கு நீந்த தெரியுமா? தெரியாதுன்னார் அவர். உங்கள் வாழ்க்கையே போச்சு, படகு ஓட்டையாக போச்சு, இனிமேல் தப்பிக்கிறது கஷ்டம்னு சொல்லி அவன் தண்ணிக்குள்ளே தவிச்சிட்டான். இப்போ அவர் இந்த கதையில் சொல்ல வர்றது என்ன என்றால், நாம் எதையெல்லாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டுமோ தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதை வைத்துக்கொண்டு மற்றவரை அளவிடக்கூடாது. அளவிடுதல் என்பது நம் கையில் மட்டுமில்லை. இறைவனை பற்றி அவர் பேசுகிற பேச்சு, விவேகானந்தரை பவதாரிணியை நேரில் சென்று பார்க்குமாறு அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவர். அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்ற அழைப்பு வந்தபோது குருநாதருடைய ஆணையை பெற வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார் ராமநாதபுரத்திலிருந்து சாரதா தேவிக்கு. அந்த அம்மையார் பதில் கடிதத்தில், நீ சென்று வா, கடல் தாண்டி சென்று வா, நீ சென்று வருவதோடு மட்டுமில்லை, குருநாதனுடைய புகழை உலகமெல்லாம் பரப்பு என்றாராம். அன்றைக்கு இரவு விவேகானந்தர் கண்ட கனவில் கடலுக்கு அப்பால் இருந்து 2 கைகளையும் நீட்டி வா என்று குருநாதர் அழைப்பது போல அவருக்கு தோன்றியதாம். அதனால் புறப்பட்டு சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். வாழ்ந்தது 50 ஆண்டு காலம்தான். 1886 அவர் மறைகிறார். மறைகிற காலம் வரையிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான ஆன்மீக வாழ்க்கை. அவர் பேசியவற்றையெல்லாம் மகேந்திரநாத் என்கின்றவர் தொகுத்து வைத்தார். அவை 3 பகுதிகளாக வந்திருக்கின்றன. தமிழில் அவை ராமகிருஷ்ணனின் அமுதமொழிகள் என்ற தொகுப்பில் இருக்கிறது. படித்து பாருங்கள். கதைகள், சொற்கள், வார்த்தைகள், செயல்கள் என்று வாழ்ந்த மனிதன் நினைத்தால் கடவுளை காண முடியும் என்று தன் வாழ்க்கையில் நிலைநாட்டியவர் நம்முடைய குருநாதர். அத்தகைய பெருமை கொண்ட பரமஹம்சருடைய அமுதமொழிகளை படித்து பாருங்கள், அவரின் பெருமை தெரியும்.